பெற்றோர்கள் கூட என்னுடைய குழந்தை வளர்ந்து நல்ல நிலைக்கு சென்று எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவனோ மாணவியோ வளர்ந்து நல்ல நிலைக்கு சென்று தனக்கு இதை செய்யணும்னு எதிர்பார்த்து எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. நிறைவாக ஒன்றை மட்டும் பதிவு செய்து கொள்கிறேன். சிறந்த ஆசிரியரும் சிறந்த கல்விக்கூடமும் எப்படிப்பட்ட ஆளுமைகளை உருவாக்க முடியும் என்பதற்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை விட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? திறமை மிக்க நடிகை, ஆற்றல் மிக்க அரசியல் தலைவர் என்பதை தாண்டியும் இன்றைக்கும் என்னை போன்ற சிறுவர்களின் மனதில் நிலைத்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவரின் ஆளுமை பண்புதான். அவருக்குள் ஆளுமை பண்பை விதைத்தவர்கள் அவரின் ஆசிரியர்கள் தான். அவர் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் நானும் படிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு சற்று பெருமையும் உள்ளது. மாணவர்கள் வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், கூட்டத்தில் ஒருவன், தனி ஒருவன் என